ஒரு அல்டிமேட் லாஸ்ட் மினிட் சாக்லேட் கேரமல் காஃபி கேக் பண்ணலாமா? இது வரைக்கும் நீங்கள் பேக்கே பண்ணலனா கூட இதை செஞ்சு பாருங்கள், கரெக்டாக செஞ்சுருவீங்க. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஸோ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கப் ப்ரௌன் சுகரை கலந்துருங்க. அடுத்து 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் தயிர், 1 கப் பால் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இதில் 1/2 கப் சூடான தண்ணியில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனலி இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிட்டு கேக் டின்ல மாற்றிருங்க. ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ்ல 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சூப்பர் டெலிஷியஸ் டேஸ்ட்ல கேரமல் சாக்லேட் சாஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னென்னலாம் சேர்த்திருக்கன்றத டிஸ்கிரிப்ஷன்ல நான் டீடைல்டா கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாக்லேட் கேரமல் சாஸ் நீங்க ஒரு 15 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துருங்க. கேக் பேக் ஆன பிறகு மினிமம் 1 hour ரெஸ்ட் கொடுங்க. இப்போ இதுல சாக்லேட் சாஸை சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த டாப்பிங்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்க நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் சாக்லேட் வெர்மிசெல்லி இருந்ததுனால அதை சேர்த்திருக்கேன். ஸோ இதை நான் 8 பீசஸா கட் பண்ணிட்டு மேல அழகுக்காக பாதாம் பருப்பு வச்சு சர்வ் பண்ணா உடனே காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹாலிடே சீசனுக்கு உங்கள் ஃபேமிலியோட ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணி ஜமாயிங்க. எப்படி?